شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இலங்கை மாணவர்கள் ஒன்றியத்தினூடாக நடத்தப்படுகின்ற இந்த ரமதான் சீரியஸ் எனும் நிகழ்ச்சியில் ரமதானும் அல் குர்ஆனும் எனும் தலைப்பினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு புனிதமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புப்படுத்திய கண்ணியப்படுத்திய ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹும் அவனது தூதரும் இந்த மாதத்துக்கு பல சிறப்புகளையும் கண்ணியங்களையும் வைத்திருப்பதை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஊடாக எமக்கு பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் முஸ்லீம்களுக்கு இந்த நோன்புடைய கடமையை கடமையாக்கி இருக்கின்றான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜா ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றது. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றது. வசுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்துக்கு அல்லாஹு தஆலா பல கண்ணியங்களையும் சிறப்புகளையும் வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமதானுடைய மாதத்தை அமல்களால் அலங்கரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்துடைய வருகையை நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு. இந்த ரமதானுடைய மாதத்தில் தாங்கள் அமல்களால் இந்த மாதத்தை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று தூண்டியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் ஹதீஸ் வாயிலாக பார்க்க முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி, இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால், குறிப்பாக இந்த ரமதான் மாதத்துடைய கடைசி 10 வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்யா லைலஹு, அவருடைய இரவை என்ன செய்வார்கள், உயிர்ப்பிப்பார்கள். வாய்க்கல் அஹ்லஹு, தனது குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள். வஷத்த மிஸரஹு, தனது வேட்டியை கட்டிக்கொண்டு இரவு வணக்கங்களில் ஈடுபடுவார்கள் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் ஹதீஸோடாக பார்க்க முடிகின்றது. இதே போன்று தொழுகையின் மூலமும் அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமும் இந்த மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலங்கரித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு ரமதானிலும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனனம் செய்த அந்த குர்ஆனை சரிபார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நாங்கள் ஹதீஸோடாக பார்க்கின்றோம். உண்மையிலேயே இந்த மாதத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம், இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம், சிறப்பு என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனத்தில் கூறும்பொழுது கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான், இந்த ரமதான் மாதம் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதான் மாதம் அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே தான் இந்த புனிதமிக்க அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர, யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ ஃபல் யசும்ஹு, அவர் இந்த மாதத்திலே நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்புக்கினிய ஈமானிய உறவுகளே, இந்த ரமதான் மாதத்தை பற்றி கூறும் அல்லாஹ் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று கூறும் பொழுது கூறுகின்றான், இந்த மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த முழு உம்மத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, எமது வாழ்க்கை வழிகாட்டியான, எமது வாழ்க்கைக்கு ஒரு நேர்வழியாக இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கியருளப்பட்ட மாதம் என்ன மாதம் என்றால் அது இந்த ரமதானுடைய மாதம் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த ரமதானுடைய மாதத்துக்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால் இது அல் குர்ஆன் இறக்கியருளப்பட்ட மாதம் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான். சற்று சிந்திக்க வேண்டும், இந்த அல் குர்ஆனுக்கும் எனக்கும் எங்களுக்கும் உடனான தொடர்பு எந்த அளவுக்கு காணப்படுகின்றது. அன்புக்கினிய ஈமானிய உறவுகளே, இந்த ரமதான் மாதம் அல் குர்ஆன் இறக்கியருளப்பட்ட மாதம் என்று கூறுகின்றோம். இந்த அல் குர்ஆன் இந்த முழு சமூகத்துக்குமான நேர்வழிகாட்டி என்று சொல்கின்றோம். இந்த அல் குர்ஆனுக்கும் எனக்கும் எங்களுக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு காணப்படுகின்றது.
இன்று எங்களை விட்டு எத்தனை ரமதான்கள் கடந்து செல்கின்றது. இன்று எம்மை விட்டு எத்தனை வருடங்கள் நாம் இந்த ரமதானை கடந்து சென்றிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆனுக்கும் எங்களுக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் ஒரு கணம் மறுசீலனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இந்த அல் குர்ஆன், அந்த அல் குர்ஆனில் எந்தவித சந்தேகமும் இல்லை, இது முழு உம்மத்துக்குமான நேர்வழிகாட்டி. இந்த அல் குர்ஆன் மனிதர்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு, எமது வாழ்க்கையுடைய கைட் சகோதரர்களே. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையுடைய கைட், நேர்வழிகாட்டி இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனுக்கும் எங்களுக்குமான அந்த கனெக்ஷன் எந்த அளவுக்கு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ரமதான் மாதத்துக்கான மிக முக்கியமான சிறப்பே அது அல் குர்ஆன் இறக்கருளப்பட்ட மாதம். இந்த அல் குர்ஆனுடைய விடயத்தில் நான் எந்த அளவுக்கு எந்த இடத்தில் இருக்கின்றேன் என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தில் கையை வைத்து கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் 50 வருடம் வாழ்ந்தவர்கள் எங்கள் இருக்கிறார்கள், 40 வருடம், 30 வருடம், 60 வருடம், 70 வருடம் இவ்வாறு வாழ்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு அல் குர்ஆனை நாங்கள் ஓதுவதில், அல் குர்ஆனை மனனம் செய்வதில், அல் குர்ஆனை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதில் எந்த அளவுக்கு கர்சனை செலுத்தியிருக்கிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள். எங்களை கடந்த ஒவ்வொரு ரமதான்களும் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு ரமதானிலும் நான் எந்த அளவுக்கு எத்தனை தடவை இந்த குர்ஆனை பார்த்து ஓதியிருக்கின்றேன். இந்த ஒவ்வொரு ரமதானிலும், ரமதான் அல்லாத காலங்களிலும் இந்த குர்ஆனை நான் எவ்வளவு பார்த்து ஓதிருக்கிறேன் என்று கேட்டு பாருங்கள். அதே போன்று இந்த குர்ஆனில் எத்தனை வசனங்கள் எங்களுக்கு பாடமாக இருக்கிறது. இந்த குர்ஆனை நாங்கள் விளங்குவதில், அதை படிப்பதில் நாங்கள் எந்த அளவுக்கு கர்சனை செலுத்தியிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தில் கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் சகோதரர், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கேட்கின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை படிக்க மாட்டார்களா, ஆராய்ச்சி செய்ய மாட்டார்களா, விளங்கிக் கொள்ள மாட்டார்களா, உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கின்றான். அதே போன்று அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதூடாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அல்லாஹுவை திக்ர் செய்வதில் மிகப்பெரிய ஒரு திக்ர், கண்ணியமான ஒரு திக்ர், சிறந்த ஒரு திக்ர் என்பது நாங்கள் அல் குர்ஆனை ஓதுவது. இந்த அல் குர்ஆனை ஓதுவதன் மூலம் எங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து கேட்கின்றான். அன்பிக்கினை ஈமானி உறவுகளே, இன்றைக்கு எங்கள் எத்தனை பேருக்கு குர்ஆனை சரியாக பார்த்து ஓத முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்க, ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, யார் இந்த குர்ஆனை ஓதுகிறாரோ அந்த குர்ஆன் நாளைக்கு அவருக்கு என்ன செய்யும்? ஷஃபாத்தாக வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. நாளை மறுமை நாள்ற இன்றைக்கு எங்களால் ஓத முடியலை. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனை ஓதுவலை சிறப்பை வச்சுக்கிறான்னு பாருங்கள். இன்றைக்கு இந்த குர்ஆனை எங்களுக்கு பார்த்து ஓதலை, எங்களை திக்கி தான் நாங்கள் ஓதுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினா, அல் மாஹிரு ஃபில் குர்ஆன், குர்ஆனை திறமையாக ஓதக்கூடியவர் மாஸ் சஃபரத்தில் கிராமின் பரரா, கண்ணியமிக்க சங்கியான அந்த மலக்குமார்களோடு நாளை மறுமறி இருப்பாங்க. அதை யார் திக்கி கஷ்டப்பட்டு ஓதுகிறாரோ ஃபலஹு அஜுரான், அவருக்கு 2 கூலி இருக்குன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் ஒரு கூலி அவர் ஓதினத்துக்கு, 2வது கூலி எதுக்குண்டா அவர் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணார், அவர் அந்த முயற்சிக்காக அல்லாஹ் தஆலா அந்த கூலியை கொடுக்குறான். இவ்வாறு குர்ஆன் எங்களுக்கு பார்த்து ஓத தெரியுன்றாலும் அதை நாங்கள் ட்ரை பண்ணி அதை ஓதுவதற்கு படித்து கஷ்டப்பட்டு ஓதுறோமே, அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு 2 கூலியை வச்சுக்கிறான்னு நாங்கள் ஹதீஸோட பார்க்கின்றோம். அதே போன்று வெறுமனே ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா கூலி ஒன்று வச்சிருக்கிறான்டா, அது இந்த குர்ஆனில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மன் கரஅ ஹர்ஃபன் மினல் குர்ஆனி ஃபலஹு ஹசனா, யார் இந்த குர்ஆன்ற ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு கூலி வழங்கப்படும். ஃபல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு கூலி என்பது அது 10 மடங்குகளாக அவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு கூறினாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், அலிஃப் லாம் மீம் ஓதின ஒருத்தர் நான் அதை ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃப் வலாமுன் ஹர்ஃப் வமீமுன் ஹர்ஃப், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. நாங்கள் அலிஃப் லாம் மீம் என்று ஓதும் பொழுது எங்களுக்கு 30 நன்மைகளை அல்லாஹ் தஆலா அவ்வாறே தருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். வெறுமனே நாங்கள் ஓதுகின்றதன் மூலம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கூலியை, நன்மையை எங்களுக்கு வைத்திருப்பதை இந்த அல் குர்ஆனில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கினிய ஈமானிய உறவுகளே, இந்த ரமதானுடைய மாதம் அல் குர்ஆனுடைய மாதம், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த அல் குர்ஆனுக்கும் எங்களுக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். எங்களுக்கு குர்ஆனை பார்த்து ஓத தெரியலண்டா கூட அதை நாங்கள் என்ன செய்யணும்? அதை படிக்கிறதுக்கு, அதை பார்த்து ஓதுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். உலமாக்களை அணுகி நாங்கள் அதை படிக்கணும். அவருடைய கருத்துக்களை நாங்கள் என்ன செய்யணும்? விளங்கணும். இந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்ல வருகின்ற என்பதை நாங்கள் விளங்கணும்.
இப்படியான செயற்பாடுகள் ஈடுபடும் பொழுதோ நிச்சயமாக இந்த அல் குர்ஆன் நாளை மறுமையில் எங்களுக்கு சாதகமாக வந்து எங்களுக்கு ஷஃபாத்து செய்யும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய அஹ்லாக் எதாக இருந்துச்சு, அஹ்லாக்கை பற்றி கேட்கப்பட்ட ஆயிஷா நாயிடம். அது நேரம் ஆயிஷா நாயி சொன்னாங்க, கான ஹுலுக்குஹு குர்ஆன், அவருடைய வாழ்க்கை அவருடைய பண்பு குர்ஆனாகத்தான் இருந்துச்சுன்னு ஆயிஷா நாயி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த அஹ்லாக்கை பற்றி கூறியதை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஒரு முஃமின் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை வந்து அல் குர்ஆனாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் என்ன செய்யணும், இந்த அல் குர்ஆனாக இருக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தீர்வை இந்த அல் குர்ஆன்ட்ட நாங்கள் என்ன செய்யணும், அல் குர்ஆன்ட்ட போய் தேட வேண்டும். எங்களோட இந்த வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். அந்த அல் குர்ஆனை விளங்குறதுக்காக நாங்கள் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதம் அதற்கான சந்தர்ப்பம். இந்த ரமலானுடைய மாதம் அல் குர்ஆனுக்கும் எங்களுக்குமான இந்த தொடர்பை நாங்கள் என்ன செய்யணும், வலுப்படுத்திக் கொள்வதில், அல் குர்ஆனுக்கும் எங்களுக்குமான இந்த கனெக்ஷனை வந்து இருக்கப்படுத்திக் கொள்வதில் இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காலம். இந்த மாதத்திலையும் நாங்கள் இந்த அல் குர்ஆனோட எங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லாவிட்டால் நிச்சயமாக ஏனைய மாதங்களை நாங்கள் இதை செய்ய போவதில்லை. எனவே அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை எமக்கு அல் குர்ஆனுடான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதில் ஒரு களமாக அமைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கடைசியாக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வெறுமனே இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் என்ன செய்ய, வெறுமனே பசித்திருந்து தாகித்திருந்து இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் கடப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை எங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை 3 முறை ஆமீன் சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் 3 முறை ஆமீன் சொன்னீங்க, என்ன விஷயம்? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 கூட்டத்தாருக்கு எதிராக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்க, அவங்கள சபிச்சாங்க, நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க. அதில் ஒரு கூட்டம் யாருண்டா, யார் தனது பெற்றோர்கள் ஒருவரே இருவரை அடைந்து அந்த பெற்றோர்கள் மூலம் வயது முதிர்ந்த தனது பெற்றோர்கள் மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் எனது பேர் கூறப்பட்டு அதற்கு சலாம் சொல்லவில்லையோ, எனது மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று கூற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க. அதில் ஒரு கூட்டம் யாருண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் அத்ரக ரமலான், யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்தின் மூலம் அவர்களுடைய பாவங்கள் கழிக்கப்படவில்லையோ, இந்த ரமலானின் மாதத்தின் மூலம் அவர்களுடைய பாவங்கள் அழிக்கப்படவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, இப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் எங்களுக்கு நல்லமல்களுக்கான மாதம். இந்த ரமலானுடைய மாதம் பாவத்தை விட்டு எம்மை தூரப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு களம். இந்த ரமலானுடைய மாதம் அல் குர்ஆனுக்கும் எங்களுக்குமான இந்த தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு களம். இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் இந்த ரமலான் மாதத்தை மாதம் தனது வாழ்க்கையில் கடந்தும் இந்த ரமலான் மாதத்தின் மூலம் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்ற இதே மாதிரி பெரிய ஒரு முசீபத் இல்லை சகோதரர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தை அடையிறதுக்குரிய அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். ஏண்டா போன ரமலான்ற எங்களோட இருந்த நிறைய சகோதரர்கள், எங்களோட உறவினர்கள், எங்களோட நண்பர்கள் இன்றைய ரமலான்ற எங்களோட இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். போன ரமலான்ற தராவீஹில் 20 தொழுகையில் எங்களோட காலோடு கால் சேர்த்து தோளோடு தோல் நின்று எத்தனையோ இஸ்லாமிய உறவுகள் இன்று எங்களோட உயிரோடு இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பு அளிச்சிறான். அடுத்த ரமலான்ற எங்கள் எத்தனை பேர் உயிரோடு இருப்போம்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பாக்கியத்தை, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை நியமான உறவுகளே, இந்த வாழ்க்கை என்பது ஒரு சொற்பகால வாழ்க்கை, யாருக்கும் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம், இந்த ரமலானுடைய இந்த காலத்தை நாங்கள் என்ன செய்யணும், நல்ல மல்கள் அந்த அல் குர்ஆனுடைய விடயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், இந்த அல் குர்ஆனுக்கும் எமக்குமான அந்த தொடர்பு அதிகப்படுத்திக் கொள்வதில், இந்த அல் குர்ஆன் அதிகமாக ஓதுவதற்கு, இந்த அல் குர்ஆனை மனனம் செய்வதற்கு, இந்த அல் குர்ஆனை நாங்கள் விளங்குவதற்கு, எமது வாழ்க்கையில் அதிகமாக எடுத்து நடப்பதற்கு ஒரு களமாக இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆக்கியர்ல வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்து கொண்டு எனது உரையை முயற்சித்துக் கொள்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஅல் முஸ்லிமீன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.